வணக்கம். கிரிப்டோவோட ஏற்ற இறக்கங்கள்ல இருந்து தப்பிக்க நாம எல்லாருமே ஸ்டேபிள் காயின்களை ஒரு பாதுகாப்பான இடமா நினைக்கிறோம். ஆனா அந்த பாதுகாப்பே ஒரு சிலரோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு மாயன்னா என்ன பண்றது? இன்னைக்கு ஸ்டேபிள் காயின்னா என்னங்கிற அர்த்தத்தையே மாத்தி அமைக்க முயற்சி பண்ற ஒரு ப்ராஜெக்ட்டை தான் பார்க்க போறோம். அதோட பேரு USDX ஸ்மார்ட். இதோட விசித்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஸ்டேபிள் காயின். ஆனா இதை உங்களால வாங்க முடியாது, சம்பாதிக்க மட்டும்தான் முடியும். இதுதான் இங்க மைய பிரச்சனை. ஒரு பக்கம் சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்ஸ் இருக்கு. அங்க உங்க சொத்துக்களை யார் வேணும்னாலும் முடக்க முடியும். இன்னொரு பக்கம் USDX மாதிரி டீசென்ட்ரலைஸ்டு கம்யூனிட்டி சிஸ்டம்ஸ் இருக்கு. இங்க பவர் ஒரு சிலர்கிட்ட குவிஞ்சில்லாம அது மொத்தமா சமூகத்துக்கிட்டே இருக்கு. சரி, நாம இப்ப முதல் பகுதிக்கு வர்றோம். இன்னைக்கு நாம பொதுவா பயன்படுத்துற ஸ்டேபிள் காயின்கள்ல இருக்கிற அடிப்படை சவாலை இங்க தான் நாம ஆழமா பார்க்க போறோம். நாம யூஸ் பண்ற பெரும்பாலான ஸ்டேபிள் காயின்ஸ் பார்க்க வசதியா இருக்கலாம், ஆனா அதுல ஒரு ஆபத்தும் இருக்கு. காரணம், அதுங்க எல்லாமே ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பை நம்பிதான் இருக்கு. ஒருவேளை அந்த மையம் சரிஞ்சா மொத்த சிஸ்டமும் சரிஞ்சிடும். இந்த ஒரே ஒரு வீக் பாயிண்ட்டை நீக்கிறது தான் USDX மாதிரியான ப்ராஜெக்ட்ஸோட முக்கிய நோக்கம். இதுதான் நம்மள USDXோட முற்றிலும் புதிய அணுகுமுறைக்கு கொண்டு வருது. பழைய மாடலுக்கு ஏதோ ஒரு பேட்ச் ஒர்க் பண்றதை விட இங்க நோக்கம் என்னன்னா அடிப்படையில இருந்தே முற்றிலும் வேறொன்றை உருவாக்குவதுதான். அந்த சென்ட்ரல் கண்ட்ரோல் பாயிண்ட் இல்லாமலேயே செயல்படுற மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒன்று. சரி, இது நிஜமாவே எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். வாங்க USDX ஸ்மார்ட் காயினோட முக்கிய மெக்கானிக்ஸை பார்க்கலாம். USDXோட முதல் தூண் அதோட மதிப்புக்கான ஆதாரம். இது பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற டாலர்ஸ் நம்பி இல்ல. அதுக்கு பதிலா இது இன்னொரு டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டேபிள் காயினான டை கூட 1:1 ரேஷியோல இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இது பாரம்பரிய நிதி அமைப்போட கட்டுப்பாடுகளிலிருந்து முழுமையா விலகி உண்மையான பரவலாக்கத்தை நோக்கி போகுது. அடுத்து வர்றதுதான் USDXோட ரொம்பவே தனித்துவமான அம்சம். இத உங்களால வாங்க முடியாது. ஆமா, எந்த எக்ஸ்சேஞ்ச்லயும் இது விற்பனைக்கு கிடைக்காது. இந்த ஸ்டேபிள் காயினை பெற ஒரே வழி அதை நீங்களே உருவாக்குறது தான். இதுதான் நம்மள அடுத்த கொள்கைக்கு கொண்டு போகுது. இந்த காயின் சமூகத்தால உருவாக்கப்படுது. அப்படின்னா என்ன போல உங்களை போல இருக்கிற யூசர்ஸ் இந்த சிஸ்டம்ல பங்கெடுத்து ஸ்டேக்கிங் செய்யும்போது மட்டும்தான் புது USDX டோக்கன்கள் உருவாகும். வேற வழியே கிடையாது. இப்போ இதையெல்லாம் அதிகப்படியான கேஷ் ஃபீஸ் இல்லாம ஸ்லோவா இல்லாம செய்ய USDX பேஸ் பிளாக் செயின்ல பில்ட் பண்ணிருக்காங்க. பேஸை நீங்க இத்தீரியம் பிளாக் செயின் மேல போட்டிருக்கிற ஒரு எக்ஸ்பிரஸ் லேன் மாதிரி நினைச்சுக்கலாம். இதை இத்தீரியமோட டாப் கிளாஸ் செக்யூரிட்டியை பயன்படுத்திக்கிட்டு இந்த முழு பிளாட்ஃபார்மையும் அதிவேகமாகவும் மலிவாகவும் செயல்பட வைக்குது. இதுதான் இந்த மாதிரி ஒரு அமைப்பை உண்மையிலேயே பயன்படுத்தக்கூடியதா மாத்துது. சரி, சமூகத்தால் உருவாக்கப்பட்ட வேகமான நெட்வொர்க்ல இயங்குற இந்த காயின் எப்படி மதிப்பு உருவாக்குது, வருமானம் எப்படி வருது, இதை புரிஞ்சிக்க நாம USDXோட இன்ஜின் ரூம்குள்ள போகணும். இந்த சுற்றுச்சூழல் அமைப்பு தான் எல்லாத்தையும் இயக்குது. இதுல விலைய டாய் கூட சீரா வைத்திருக்க ஒரு ஆட்டோமேட்டட் டெக்னாலஜி இருக்கு, புது டோக்கன்ஸை உருவாக்குற ஸ்டேக்கிங் இன்ஜின், நிலையான வருமானத்தை வழங்குற API, அப்புறம் ட்ரேடிங்கை எளிதாக்குற ஒரு டெக்ஸ்னும் பல பாகங்கள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது. இது சுற்றுச்சூழல் அமைப்போட ஒரு பெரிய படம். ஆனா ஒரு யூசரா நீங்க எப்படி இதுல ஈடுபட்டு சம்பாதிக்க தொடங்குறது? எல்லாத்துக்கும் திறவுகோல் ஸ்டேக்கிங் தான். இதுல பங்கேற்கிறது ஒரு சிம்பிளான 4 படி சுழற்சி தான். முதல்ல ஒரு ரெஃபரல் லிங்க் மூலமா சமுதாயத்துல சேர்றீங்க. அப்புறம் உங்க DAI அல்லது USDX ஸ்டேக் பண்றீங்க. உடனே தினசரி வருமானம் புது USDX உங்களுக்கு வரத் தொடங்குது. உங்க வருமான வரம்பை அடைஞ்சதும் திரும்பவும் ஸ்டேக் செஞ்சு இந்த வளர்ச்சி சுழற்சியை தொடரலாம். இங்க ஒரு முக்கியமான விதி இருக்கு. 200% வரம்பு. நீங்க ஸ்டேக் பண்ற ஒவ்வொரு டாலருக்கும் அதிகபட்சமா $2 வரைக்கும் தான் வருமானம் ஈட்ட முடியும். இதுக்கு மேல சம்பாதிக்க நீங்க திரும்பவும் ஸ்டேக் பண்ணணும். இது ஏன்? இது சிஸ்டமோட நீண்டகால நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் யூசர்ஸை தொடர்ந்து ஆக்டிவா பங்கேற்க வைக்கவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உங்க சொந்த ஸ்டேக்கிங் மூலமா சம்பாதிக்கிறது முதல் வழி மட்டும்தான். இந்த சுற்றுச்சூழல் அமைப்புல மொத்தம் 5 விதமான வருமான வழிகள் இருக்கு. வாங்க அது என்னன்னு பாப்போம். இந்த வருமான வழிகளை 2 வகையா பிரிக்கலாம். முதலாவது உங்க தனிப்பட்ட ஸ்டேக்கிங்ல இருந்து வர்ற வருமானம். மத்ததெல்லாம் சமூகத்தை வளர்க்கறதுக்காக கிடைக்கிற வெகுமதிகள். இதுல டைரக்ட் ரெஃபரல்ஸ்க்கான போனஸ், உங்க நெட்வொர்க் வளர்ச்சியிலிருந்து வர்ற வருமானம், அப்புறம் உங்க டீமோட செயல்திறனுக்கான வெகுமதிகள்னு பலதும் அடங்கும். சமூகத்துல உங்க ரேங்க் உயர உங்க வருமானத்தோட வேகமும் அதிகரிக்குது. ஒரு அடிப்படை ரேங்க்ல இருக்கிறவர் தன்னோட முதலீட்டை இரட்டிப்பாக்க சுமார் 2 வருஷம் ஆகும். ஆனா ஒரு எம்பயர் X ரேங்க்ல இருக்கிறவர் அதே இலக்க வெறும் 200 நாட்கள்ல அடைஞ்சிடுவார். இது தீவிரமா பங்கேற்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஊக்கத்தொகை. டைரக்ட் ரெஃபரலுக்கான வெகுமதி ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது.
நீங்க ஒரு புது யூசரை இந்த சிஸ்டம்குள்ள கொண்டு வரீங்க, அவங்க முதல் ஸ்டேக் பண்றாங்க, உடனே அந்த ஸ்டேக்ல 20% உங்களுக்கு கிடைக்குது. சமூகத்தை விரிவுபடுத்த உதவுறதுக்கு ஒரு கச்சிதமான ஒரு முறை போனஸ் இது. ஆனா உண்மையான அதிவேக வளர்ச்சி இணைப்பு திட்டத்துல இருந்து தான் வருது. நீங்க சிலர் அறிமுகப்படுத்துறீங்க, அவங்க இன்னும் சிலரை அறிமுகப்படுத்துறாங்க. இப்படி உங்க நெட்வொர்க் பல அடுக்குகளுக்கு வளரும்போது சின்ன சின்ன தனிப்பட்ட பங்களிப்புகள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய கூட்டு வருமானத்தை உருவாக்குது. இதுதான் நெட்வொர்க் எஃபெக்டோட பவர். ஆக USDX இந்த தனித்துவமான மாடலை முன்வைக்குது. வாங்க முடியாத சமூகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டேபிள் காயின். இது ஒரு சிக்கலான வெகுமதி சுற்றுச்சூழல் அமைப்பால இயக்கப்படுது. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு அழைச்சிட்டு வருது. இதுதான் ஸ்டேபிள் காயின்களோட எதிர்காலமா? ஒரு சமூகத்தால் மட்டுமே உருவாக்கப்பட்டு இயக்கப்படுற ஒரு பரவலாக்கப்பட்ட நாணயம் நீண்ட காலம் நீடிக்குமா? இந்த கேள்விகளுக்கான பதில காலம்தான் சொல்லணும்.